காவல் எல்லைக்கு உட்பட்ட கொமக்கம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சேகர் ரேணுகா தம்பதியினரின் மகன் விஜயகுமார் கடந்த மாதம் 25ஆம் தேதி மாலை முதல் காணவில்லை என வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் எந்த காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தபால் மூலமாக புகார் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் இந்த தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு போடப்பட்டு பின்னர் நீதிமன்றம் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு சமனம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 7 மணிக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத சடலம் இருப்பதாக விஜயகுமாரின் பெற்றோருக்கு மாவட்ட காவல்துறை மூலமாக தகவல் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தினருடன் சென்று பார்த்த போது விஜயகுமாரின் உடல் 2 பாகங்களாக துண்டிக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் கதறி அடைந்த காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக ரயில்வே துறை அதிகாரிகள் ரயில் விபத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி அதிகாலையில் திருநென்ற ஊர் அருகே ரயில் தண்டவாளத்தில் அடிபட்டிருந்ததாக ரயில்வே துறை காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விஜயகுமாரின் கழுத்தில் வெட்டு காயத்துடன் ரயிலில் அடிபட்டிருப்பதால் யாராவது கொலை செய்து தண்டவாளத்தில் வீசிருக்கலாம் என பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சந்தேகம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் உயிரிழந்த விஜயகுமாரின் உடல் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் இன்று சம்பவ இடத்திற்கு சென்று உறவினர்கள் செல்போன் மற்றும் காலணிகளை அந்த பகுதியில் இருந்து கண்டெடுத்து தற்போது விசாரணைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.